கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கன கை எவனோடதுன்னு தெரியணும், பேசுனா வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. இல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லணும்னா எஸ் ஐம் கோயிங் டு கம் இன் டு பாலிடிக்ஸ். அவ்வளோதான், லெட்ஸ் ஆல் ஓவர். வரப்போறேன், அவர் சொன்னாதான் வருவேன், வர நேரத்தில் வருவேன், வந்தாலும் வருவேன் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வரேன், கண்டிப்பா வரேன். ஓகே, நான் யானை இல்லை, குதிரை. நான் எந்திரிச்சேன், ஆனா ஓட வச்சது நீங்க. அதுக்கு பதில் இவங்க 4 பேரை வெட்டினா ஊராவது உருப்படும். இந்த சினிமா துறையில ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக இப்போ நான் ஒரு குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியோட நான் சொல்றேன். இனிமே போற பாதை நம்மளுக்கான பாதை சாதாரண பாதை கிடையாது, நேர்பாதை தான். குறுக்கு பாதை கிடையாது, குறுக்கு பாதையே கிடையாது. நம்மளோட நேர்பாதையில நம்ம செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலயும் நான் உறுதுணையா இருப்பேன். 5 வருஷத்துல அம்பானியா இல்ல நாட்டுக்கிட்ட சாகலாம். உங்களுக்கு இன்னும் ஓட வைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஹிந்த். ஜனநாயகம் ஊத்திக்கிச்சுல, அமைச்சர்லாம் போய் அழுதாங்கல்ல, விஜய் செத்து போயிட்டாரான்னு அழுதாங்களா இல்ல ஜனநாயகம் ஊத்திக்கிச்சுன்னு அழுதாங்களான்னு தெரியும். இப்பதாண்டா தெரியுது ஒன்னு எதுக்கு பிறந்தாங்கன்னு. மூடிட்டு கம்முன்னு கட்டுறா. அதாவது அரசியல் பாரம்பரியத்திலேயோ அரசியலுடைய அனுபவத்திலேயோ அரசியல் நாகரிகத்திலேயோ வந்திருந்தா இந்த மாதிரி 54 ஆண்டு கட்சியை ஒண்ணுக்கு வருதுன்னு கத்துற எவனாவது ஒருத்தன் வாய் திறக்கலாம்ல, அதுக்கு வாயை திறக்க சொல்லப்பா. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை, அம்மா வளர்த்த கட்சியை எடப்பாடியார் பாதுகாக்கிற இந்த மக்களுக்கான, உலகத்திலே ஏழைகளுக்கான ஒரு கட்சி. அந்த கட்சி அவர் அல்லு சில்லுன்னு சொன்னா அவருடைய தரம் அவ்வளவுதான். வந்தது பிராக்டிஸா கொடுக்காம வெறும் அட்வைஸா கொடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு கையாளாகாத ஒரு அரசுங்க. இப்போ யார் முதலமைச்சர்? ஜெகதீஷ் பழனிசாமியா, விஷ்ணு ரெட்டியா, அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துல ஜான் ஆரோக்கியசாமியா தெரியல. கொழுப்பா சாப்பிடுற எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு ஐயா? 300 மேல இருக்கு. உனக்கு இருக்கு? எனக்கு இல்லைங்க, செக் பண்ணிட்டேன். மக்களுக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு கேடுகட்ட ஆட்சி, மானங்கட்ட ஆட்சி. இத போய் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மக்கள் நல்ல தீர்ப்பு தருவாங்க. ஏதோ கோபத்துல 1-2 வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன். அதான் அவங்க பண்ணட்டும். இவிஎம் மிஷின் இன்னும் என்னன்னோ அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடுன்ற மாதிரி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவங்களுடைய உரிமை. நல்லா ஆராய்ச்சி செய்யட்டும், என்ன வேணா பண்ணட்டும். சட்டப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள் சுய பரிசோதனை முதல்ல செய்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே தோற்றத்துக்கு காரணம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸே அவங்க தேடி கொண்டிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம சொல்றாங்க, இவிஎம் மிஷின் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மக்கள் நம்பிக்கை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்யலாம். நன்றாக இருக்கும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. டிஎம்கே நல்லது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட் பண்ணாதான் கொள்ளை அடிக்க முடியும், சும்மா உட்காந்தா கொள்ளை அடிக்க முடியாது. கேட்டீங்களோன்னு நினைச்சேன். நிறைய கட்டுவாங்க, கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிமெண்ட் ரோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெள்ளக்காரன் காலத்துல போட்ட சிமெண்ட் ரோடு இன்னைக்கு உடைக்க முடியாது. இவங்க போட்டிருக்க சிமெண்ட் ரோடு போட்ட இடத்த 10 தடவை போட்டிருப்பாங்க. அதை பாருங்க, இன்னும் போனாலும் மண்ணா தான் இருக்குமே தவிர அங்க சிமெண்ட் ரோடு இருக்காது. நீ 108 சீட் வச்சிருக்க, நீ தான் மெஜாரிட்டி, மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு ஈக்குவலா வேற யாரும் கிடையாது. அதனால தைரியமா இருந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டு நாட்டுக்கு நல்ல திட்டங்களை செய்ய வேண்டியதுதான். என்ன தவறுகள் நடக்காம பாத்துக்கிடணும். எது ஒண்ணுமே அடுத்த நாளே செஞ்சிட முடியாது. இதெல்லாம் கரையான் பிடிச்சதெல்லாம் நிறைய தட்டி எடுத்து மாத்தி கீத்தி தான் செய்யணும்.
வணக்கம். நீலம் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் சார்பில் ஸ்டாண்ட் வித் சிஜேபி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் நோ மோர் நீட் அப்படிங்கிற முழக்கத்தோட நீங்க பண்ற அனைத்து ராஜதந்திரமும் வீணாய் போய்விட்டதே. அவங்கதான் சினிமாக்காரங்களை கூத்தாடி அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு 1008 கூத்தாடி. எனக்கு புரியல எதுக்காக இந்த 200 ரூபாய்க்கு உசுர பணையம் வச்சாங்க போறீங்க. டேய், இதுக்கிட்ட நீங்க எடுக்கிற போல ஏதாவது ஓடுமா? மக்கள் விரும்புவாங்களா? ஏன்னா கடந்த 5 வருஷமா இந்த அம்பிட்டு மம்மிஸும் சோம்பிஸும் எதுக்குள்ள புதஞ்சிட்டு இருந்துச்சு, எங்க யாருக்கு பின்னாடி போய் விழுந்திருந்தா எனக்கு தெரியல. கையெழுத்து வாங்கினது ஒருத்தன், உளிச்சே தீர்வேன்னு சொன்னது ஒருத்தன். இவங்க எல்லாரையும் அந்த டைம் விட்டுட்டு இப்ப பேண்ட் வந்து நிக்கிறீங்களே. சரி, நீ போராடு, பிரச்சனை இல்ல. எல்லாத்தையுமே இப்ப இருக்க தாவே காட்சிக்கு அகைன்ஸ்டா அம்பேரின்னு நினைச்சேன்னா இந்த மக்கள் எல்லாம் முட்டாளா? இங்க என்ன நடக்குது, யார் எது பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறீங்க, எதுக்காக இத்தனை பல்ட்டி அடிக்கிறீங்க, எப்படி குட்டிக்காரன போடுறீங்களா நம்ம பாக்குறதே இல்லையா? என்ன நினைச்சு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், ரஞ்சித், நீங்களே ஒரு போலி போராளி தான். அதாவது தலித்துக்கு எதிரான போலி போராளி. 4 படம் எடுத்துட்டா எல்லாருக்கும் நல்ல கருத்தை விதைச்சு இருக்கிற ஜாதி அடிமையெல்லாம் வந்து போக்கிட்டதா உங்களுக்கு ஒரு நினைப்பா? இங்க எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நீங்க எதுக்கு சொம்பு துக்குறீங்களோ அந்த கட்சி தான் இருந்து. இதனால வரைக்கும் உங்க வாய்ஸ் எங்க இருந்துச்சு? ரைஸ் பண்ணி பேசுறதுக்கு துப்பு இல்ல. இப்ப வந்தாச்சு. முதல்ல ராஜ்பவன் அமைச்சர் ராஜ்பவன் தலிதா நான் எனக்கு தெரியாது. 70 தொகுதியில் நின்று சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் ஏற்க முடியல. சரி, நீங்க சொல்ற அம்பேத்கர் ஸ்டாச்சு சேலத்துல திறக்க 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா இந்த 5 வருஷத்துல ஒருத்தரை நீங்க கேள்வி கேட்க முடிஞ்சுச்சா? அதுக்கு துப்பு இருந்துச்சா? திராணி இருந்துச்சா? அப்பெல்லாம் இல்லாத வீரம் அப்படியே நாக்கு பூச்சியா ஏறி வந்துருச்சோ இப்போ? அதுவும் இப்ப வந்திருக்க ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இன்னொரு கேள்வி என்னன்னா, இதனால் வரைக்கும் நடந்த ஆட்சியில தலித்துகளுக்குன்னு இத்தனை இடத்த ஒதுக்குனதே கிடையாது. சரி, தப்ப பேசுற நீ, அதுல நடக்கிற நல்ல விஷயமே நியாயத்தையும் பேசணுமா இல்லையா? இந்த ஆட்சியில 8 பேருக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அதை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படின்னு இவங்க எல்லாம் தலித்துனே தெரியல, என்ன நெத்தில எழுதி ஒட்டிப்பாங்க நாங்கெல்லாம் தலித்து இல்ல நாங்கெல்லாம் இந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு. என்ன நீங்க எல்லாம் மானகடத்தனமா எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோழர் வன்னியரசு மட்டும்தான் சிறப்பா செயல்படுறாரு அப்படின்னு சொன்னா, ஆமா, அவங்கதான் சமூக நீதி இதுல இருக்காங்க. அதை நாங்களுமே ஒத்துக்கிறோம். எனக்கு வன்னியரசுனா யாருனே தெரியாது, நான் ஒரு சாமானியன், எனக்கு வன்னியரசு யாரும் தெரியாது. ஆனா அவரு சிறப்பா செயல்படுறாருன்றது என்னோட கருத்து தான், எல்லாரோட கருத்து தான். அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இத்தனை வருஷமா ஒரு சீட்டு கூட கொடுக்கலன்னு சொல்லி உன் முதலாளி உன்னால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. சரி, ஏன்டா நீ இவனுக்கு வாங்கி தரலன்னு சொல்லி இவருக்கு மேல இருக்க ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கார்ல, பல வருஷமா தலித்துக்கான ஆளே நான் தான் சொல்லி கூட சுத்திட்டு இருக்காருல்ல, நம்ம அண்ணா திருமாவளவன், அவரை கேட்க முடியுமா? எதுக்குமே துப்பு இல்ல, திராணி இல்ல. நீங்க எல்லாம் போலி போராளிகள் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்க காக்ரோச் இதுல வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் காக்ரோச் கிடையாது, மூட்டை பூச்சி. உங்களை எப்படி நசுக்கணும்ன்றது மக்களுக்கு தெரியும். கேவல காசுக்காக உங்களை அசிங்கப்படுத்துற ஒருத்தருக்காக கூட வந்து நின்னுக்கிட்டு, அதே இந்த அமீர்களுக்கு யோ வெக்கமா இல்ல, இத்தனை வருஷமா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு யாருக்கோ பின்னாடி நிழலா உட்காந்துக்கிட்டு பினாமி வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்ப வந்து எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் இப்ப நடக்கிற அரசை பத்தி குறை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு, நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்களோ? ஃப்ரெண்ட்னா என்ன வேணாலும் செய்யணும். செய்வியா? போய் அந்த கிணத்துல குதி. குதில ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதி போய் மேகதாவில் என்ன பிரச்சனை? கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய பதில். டக்கர் மிட்டாயி, டாப்பு டக்கர் மிட்டாயி. விஜய் சார் யாருங்க இருக்கா? யார் தெரிய மாட்டேங்கிறாங்க. இந்த காமெடி எத்தனை நாள் பண்ணுவீங்க சார்? தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார், ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. யார் யார் இருக்காங்க என்ன சார்? கலக்கல மிட்டாய். ஆமா, அரசியலும் தெரியாது, அரசியல் அறிவு கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் பின்னணி கிடையாது, மக்கள் நோக்கம் கிடையாது, சேவை கிடையாது, எதுவுமே இல்ல. அதிகார வெளியில வந்தாரு, சினிமா கவர்ச்சியை பயன்படுத்தி உட்காந்துட்டாரு. அவரை நினைச்சு பரவாயில்ல தான் பண்ணணும். அவருக்கு வாக்களித்த அறிவு வளர்ச்சி கொண்டு அந்த 20 விழுக்காடு இளைஞர்களையும் மக்களையும் நினைச்சு அவர் மக்கள் இல்ல. அப்ப ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அறிவாளி இல்லையா? சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், வயசு ஆனவங்களுக்கும் பிடிக்கும். இந்த கதை கதறீங்க, டிஎம்ல வந்து வரட்டீங்க, போன் பண்ணி வரட்டீங்க. என்ன யாரு அடிச்சா? நடுவுல கோட கேளா ரெண்டாவது 2 நாளாச்சு. எப்படி இருந்த எங்க அண்ணடா? இப்படி ஆகிட்டீங்களா? எங்க அண்ணடா பிக்கிறாடா, டெய்லி போன் பண்ணி பேட்டிங்களடா அண்ணட. பாரு பச்சை பார்க்காத கண்ணன் அடிச்சுக்கிறீங்க. நாட்டு சக்கரை. தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க.